மக்களே, வெல்கம் டு ரசின் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மினி கார்டன் பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம வந்து வீடியோ போட போகிறோம்னா அது நான் சாரி கேட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாகவே வந்து வளர்ந்து பெரிய செடியாக மாறிடுச்சு. இது ஒரு இது மாதிரி குட்டி குட்டியாக மொட்டு வந்திருக்கு. இது வந்து பேபி ரோஸாக எனக்கு தெரியலை. நான் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. இது உங்களுக்கே தெரியும். இது வந்து ஒயிட் ரோஸ். இது எங்கள் அம்மா தான் நேற்றுக்கு தான் வாங்கினாங்க. நீங்களே பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து நியூ பிளான்ட் தான். எங்கள் அம்மா இப்போ கட் பண்ணி விட்ருக்காங்க பாதி. இது வந்து ஓல்டு தான். இது வந்து கட் பண்ணி விட்ருக்கறனால பெருசாக வளர்ந்துருச்சு. இதுவும் அதே தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து ஒயிட் ஃப்ளார். இது நம்ம ஏற்கனவே ஓல்டாக வச்சுருந்தோம் தெரியுமா? பழைய வீடியோ பார்க்காமனா மறக்காமல் பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். இது வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தனால கருகி போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுதான் வந்து மருதாணி செடி. இது நீங்கள் நான் ஓல்டு சீரீஸ்லேயே வந்து இதெல்லாம் வளர்த்த செடி தான். இப்போ நல்லாவே வளர்ந்துருச்சு. இது வந்து புதினா செடி. இது வந்து வேறு செடி தான். இது என்ன செடின்னு எனக்கு தெரியல. எங்கள் அம்மா தான் வாங்கி வச்சாங்க. நிறைய மாறிடுச்சு செடியே. இது வந்து கருவேப்பிலை செடி. இதுவுமே கருவேப்பிலை செடி தான். உங்களுக்கே தெரியும், பார்த்தா தெரியும். ஓகே, இதுவும் ரோசாப்பூ செடி நல்லா வளர்ந்ததுனால எனக்கே இப்போ அவன் தெரியுது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன செடின்னு எனக்கு தெரியலை. இந்த செடி பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செடி பேர் ஏதோ சொல்லுவாங்க. செடி கத்திரிக்காய் செடி. அதுக்கப்புறம் இதுவும் மருதாணி செடி தான், ஸ்மாலாக. இது வந்து துளசி செடி. அது நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இது நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே காமிச்சது தான். இது அடர்த்தியாக வளர்ந்துருச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஃபுல்லாகவே வந்து மணி பிளான்ட் தான். உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சிலது கருகி போயிடுச்சு. அதனால நான் வந்து அங்கோடி தான் போக முடியல. இது வந்து ரோசாவுக்கு நான் என் வீடியோவில் அப்டேட் வந்து லாஸ்ட்டு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளோட ரசின் ரிவ்யூஸ் சேனல் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நம்ம க்ரியேட்டிவ் ரசின் சேனலில் வந்து கொஞ்சம் அப்டேட்ஸ் வரணும். அதுக்கப்புறமும் கேம்ஸ் அதெல்லாம் வரும். இப்போ வந்து எனக்கு வந்து டைம் இல்லைன்னா நான் காலேஜுக்கு போகிறதுனால நான் வர்றதுக்கே 5:30 ஆகுதுனால நான் வந்து வீடியோ வந்து எடுக்க டைம் இல்லை. இந்த மாதிரி லீவு டைமில் மட்டும்தான் நான் வந்து எடுக்க முடியுது. ஸோ நம்ம பாசமும் துரோகம் சீரியல் வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அது எப்போ வரும்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அழகான பூக்கள் சீரீஸ் வந்து சீக்கிரமாகவே வந்துடும். இப்போ எங்கள் அம்மா வந்து ஃப்ளவர் வாங்கி வச்சிட்டாங்கல்ல, இனிமேல் நான் வந்து அப்பப்போ நான் வந்து எனக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ தான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நம்ம புது சீரீஸ், அதாவது க்ரியேட்டிவ் டிசைன்ஸ்னு வந்து நம்ம இது பண்ணிடணும். அதில் உங்களோட நேம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரைட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ரியேட்டிவ் ரசினில் சேனலில் வந்து நியூ ஸ்டோரி வந்து கம்மிங் சூன் வந்து வரப்போகுது. நான் ஏன் டிலே ஆகுது அப்படின்னா, அந்த சேனலில் வந்து வீடியோஸ் அது போடலை. அது நாங்கள் வந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நான் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. அவன் வந்து கொஞ்சம் நாளில் வந்துடும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். மறக்காமல் க்ரியேட்டிவ் வாக்கிஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் கான்செப்ட் வந்து என்ன இது பண்ணால் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக மினி கார்டன்னு சொல்கிறதோட மினி ஃபாரஸ்ட்டுன்னு சொல்கிறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன பேர் பார்ப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.